கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நான் எப்படி இருந்தேனோ அதே நிலைமையில் தான் நான் இருக்கிற ஆண்டவரே. இந்த நாட்களில் ஒரு உயர்வு எனக்கு கிடைக்காதா, ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கி தவித்து கொண்டு இருக்கீங்க இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எதிர்பாராத ஒரு உயர்வை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எதிலெல்லாம் நான் கடைசியாக இருக்கேன்னு சொல்கிறீங்களோ அதிலெல்லாம் முதன்மைப்படுத்தும்படியான காரியத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தின் பின்பகுதி. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இங்கே பார்க்குறோம், ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் நான் மேலாக்குவேன்னு சொல்கிறவர். இந்த வசனத்தின் முன்பகுதியை நீங்கள் வாசித்தீங்கன்னா, என்னுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீ கை கொள்ளும்போது, என் வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் இந்த நாளில் ஒரு உயர்வை கொடுக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். எல்லாவற்றிலும் தள்ளப்பட்ட கல்லாய் இருக்கலாம், ஆனால் உன்னை தலைக்கல்லாய் உயர்த்தும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல்லாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு மூளைக்கல்லாய் உன்னை உயர்த்தும்படியாக தேவன் கடந்து வந்திருக்கிறார். எதெல்லாம் நீ செய்து ஒன்றுக்கு உதவாதவன் என்று சொல்லி உதவாதவள் என்று சொல்லி உன்னை தள்ளி வைத்தார்களோ அவர்கள் மத்தியில் தேவன் உன் தலையை உயர்த்தப் போகிறார். உன் தலை நிமிர்ந்து நடக்கும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்த போகிறார். ஏன்னா ஆடு மேய்ச்ச தாவீதுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி தான் நினச்சாங்க. ஆனால் அவன் தேவனோடு ஐக்கியமாக இருந்தபடினாலே அந்த நாளில் அவன் கோலியாத்தை முறியடிக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் நீங்கள் ஒரு உயர்வை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளிலே தேவன் கடந்து வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லுகிற ஒரு மத்தியில் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தப் போகிறார். எப்படி ஒரு உயர்வு உங்களுக்கு கடந்து வந்தது என்று சொல்லி நீங்கள் அறியாதபடிக்கு தேவன் ஒரு உயர்வை எதிர்பாராதபடி உங்களுக்கு கொடுக்க போகிறார். உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஒரு உயர்வை கொடுக்க போகிறார். கற்பத்தின் கனியை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். 10 வருடம் ஆயிற்று, 14 வருடம் ஆயிற்று, எனக்கு இன்னும் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கி தவிக்கீங்களா? ஏதோ ஒரு உயர்வு கடந்து வருகிறது. இந்த நாளிலே ஆண்டவர் உன்னை கற்பத்தின் கனியை கொடுக்க போகிறார். நான் இந்த வேலையில் தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு ப்ரமோஷனே கிடைக்கல அப்படின்னு சொல்லி கலங்கி தவிக்கிங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வேலையில் உயர்வை கொடுக்க போகிறார். இந்த நாளில் இப்போது இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கலாம் 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர் அந்த ஆசீர்வாதத்தின் உயர்வை உங்களுக்கு கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஏன் பயப்படுறீங்க? வெறுமையான பாத்திரமாக இருக்கிற உங்களை நிறைவான பாத்திரமாய் மாற்றி அநேகருக்கு போதிக்கிறவர்களாக ஆண்டவர் உங்களை மாற்றப் போகிறார். இந்த நாளிலே தேவனுடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறபடியினாலே, தெய்வ ஆசீர்வாதம் உங்கள் மேல் கடந்து வருகிறபடியினாலே சந்தராக்கிரியாலபரமா ஒரு உயர்வை உங்களுக்கு கொடுத்து உங்களை கனப்படுத்தி அவர் ஆசீர்வதிப்பார். கலங்காதீங்க. ஏன்னா நீங்கள் படுகிற வேதனைகள், நீங்கள் விடுகிற கண்ணீர்களை அனைத்தையும் அவர் பார்த்துருக்கிறபடியினாலே நீங்கள் எதிர்பாராத ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை கனப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத அதிசயத்தை செய்து எதிர்பாராத ஒரு உயர்வை கொடுத்து நீர் அவர்களை கனப்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தகப்பனே, எதிலெல்லாம் கூனி குறுகி நின்றார்களோ அதே இடத்துல உடைய தலையை உயர்த்தி இவருடைய பெயரை நீர் பெருமைப்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் அப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சப்பா, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி இருப்பான்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே உடைய பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.